ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே பாருங்க, இன்றைக்கி நம்ம முட்டை பஜ்ஜி பண்ணலாம். ஒரு 10 முட்டை வேவிச்சு எடுத்துன்னுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கேஜி கடல மாவு, பெருங்காயம், அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறமா சோடா மாவு. ஓகே, இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, கொஞ்சமாக சோடா மாவு போடணும். ஏன்னா முட்டை கடல மாவு கேஸ் ஐட்டம் இல்லையா, அசிடிட்டி ஆகிறதுக்கு நம்ம இது போட்டுக்கணும், இது பெருங்காயம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் வரும். அப்புறம் கொஞ்சமாக சோடா மாவு போடணும். கொஞ்சம் கொஞ்சம்னாக்கா ஒரு ஒரு 3 ட்ராப் வரும், ஒரு 3-4 ட்ராப். அப்புறம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாத்தூள் அது போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கூட ஊற்றக்கூடாது. மிக்ஸ் ஆக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணியாகிட்டால் கூட முட்டையில் ஒட்டாது மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கருப்பு தேய்ச்சி அவ்வளோ கொஞ்சம் தண்ணி. சோடா முக்கியமாக என்னத்துக்கு போடுறதுனா அந்த அசிடிட்டி இருக்கக்கூடாதுன்ட்டு பெருங்காயம். பெருங்காயம் போட்ட வாசனை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் தண்ணி இருக்கும், ரொம்ப கெட்டியாக. பாருங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே இருக்கும், இவ்வளோ திறக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா முட்டையில் ஒட்டாது மாவு. தண்ணியாக பேப்பர் மாதிரி கொஞ்சம் இவ்வளோ திறக்கணும். ரொம்ப கெட்டியும் இல்லை, தண்ணியும் இல்லை, மாவு இவ்வளோ திறக்கணும். அப்போ தான் அந்த அங்கங்கே சொட்டு சொட்டு ஊற்றாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக முட்டையில் இருக்கும். அப்போ முட்டை கட் பண்ணிக்கலாம். பாதி முட்டை போடலாம். முட்டை கூட கட் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெய் இதில் பார்த்துக்கலாம்.
தூர தூர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மஸ்து முட்டை போண்டா. இது மேலே இருக்கு, கொஞ்சம் மேலே இருக்கு, ரொம்ப கிட்ட இருக்கு. கட் பண்ணிக்கினேன். இல்லை புதினா சட்னி போட்டுக்கணும். கட் பண்ண நம்ம முட்டை போண்டா சுட சுட இருக்குது. இதில் நான் புதினா சட்னி ஸ்டஃப் பண்ணுறேன். இப்போது டமாட்டோ சாஸ் கொஞ்சம் தொட்டுக்கின்னு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக. டொமேட்டோ சாஸ் கூட ரொம்ப டேஸ்ட். டேஸ்ட் இல்லை பாருங்கள், கலர் எப்படி இருக்குது காம்பினேஷன். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். கடையில் போய் வாங்குறதோட வீட்டிலே செய்யலாம். நம்ம இஷ்டம் மாதிரி நல்ல எண்ணெய் சூப்பராக நம்மளே வீட்டில் செஞ்சுக்கணும். ஓகே கேஷ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் தான் நிறைய பேர் பண்ணுறதில்ல. தயவுசெய்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோ பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், see you, டேக் கேர்.